இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you most welcome to the covenant of the day. God is good, கர்த்தர் நல்லவர். Today is 18 February 2025 and Tuesday. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறதே, அந்த பிரசன்னத்தினாலே நாம் வழி நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். என் ஆண்டவர், நம் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அவர் சமூகம் என் முன்னே செல்கிறது. அவர் என் கூட இருப்பதனாலே நான் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. அவருடைய பலத்த கைக்குள்ளே நான் அடங்கியிருக்கும் போது ஏற்ற நேரத்திலே ஏற்ற வேளையிலே அவர் என்னை உயர்த்துவார் என்ற நம்பிக்கையிலே ஆண்டோடைய பிள்ளையாக விசுவாசத்தில் இருங்க. சரிங்களா? இன்னைக்கான வசனத்தை நாம் பார்ப்போம். இன்னைக்கு 1 கொரிந்தியர் 16:22, 1 Corinthians chapter 16 verse 22. If anyone does not love the Lord Jesus Christ, let him be accused. O Lord, come. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நற்செய்தி ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட்? இயேசுவை விசுவாசிக்காம போனா, இயேசுவை நம்பாம போனா அவன் சபிக்கப்பட்டவன். ரொம்ப கடுமையா இருக்குது தானே? ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால், விசுவாசிக்காமல் போடல, அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். If anyone does not love the Lord Jesus Christ, இது யாருக்கு சொல்றாருங்க? கர்த்தரை அறியாதவங்களுக்கு சொல்றாரு. இல்லை இருக்காது. கொரிந்து சபைக்குள்ள எழுதுறாரு. அப்ப கொரிந்து சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், நீ இயேசு கிறிஸ்துவை நேசிக்காமல் அன்பு கூறாமல் இருப்பாயானால் அது ஒரு சபிக்கப்பட்ட நிலை என்று சொல்கிறார். The Christians who live in the Corinthians, Paul says, if you have not loved Jesus, you are accused. Believing Jesus என்பதும் love Jesus என்பதும், இயேசுவை நம்புவதும் இயேசு மேல் அன்பு கூறுவதும் வேறுபாடு உள்ளது. இயேசுவை முதல் அறிந்து தெரிந்து அவரை மேல் நம்பிக்கை வைக்கிறோம், விசுவாசிக்கிறோம். நம்பர் 1. நம்பர் 2, அந்த விசுவாசம் என்ன செய்கிறது? வளர்ந்து அவர் மேல் அன்பு வைக்கிறது. அவர் என் மேல் அன்பு வைத்தார், அவர் எனக்காக உயிரை கொடுத்தார், ஆகவே நான் அவர் மேல் அன்பு வைத்திருக்கிறேன். அவர் என் மேல் அன்பு வைத்ததுனாலே அந்த அன்புக்காக நான் அவருக்காக எதையும் செய்வேன் என்று சொல்லி வருவதுதான் அன்பு. ஆதி திருச்சபையில ஆசீர்வாதம் இல்லைங்க. ஆதி திருச்சபையில இயேசுவை ஏற்றுக்கொண்டால் பாடுகள், அவமானங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், வறுமை, தனிமை, இப்படியெல்லாம் இருந்தது ஆதி சபை. அதனால்தான் பவுல் ஏழை கிறிஸ்தவர்கள் செயின்ஸ் சொல்லி அவங்களுக்கு பணம்லாம் வசூல் பண்ணி உதவி செய்யறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆதி திருச்சபை இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால. அப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டு வாழுகிற அல்லது இயேசுவை விசுவாசித்து கிறிஸ்தவங்களா இருக்கிறவங்க இயேசு மேல் அன்பு கொள்ளாததுனால என்ன நடக்குது? பின்வாங்கி போய்விடுகிறார்கள். சாட்சியாக வாழ முடியாமல் போய்விடுகிறது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, ஐயா, நீ இயேசுவை விசுவாசித்து நம்பி அவர் ஏற்றுக்கொண்டு அவர் மேல் அன்பு கூறாமல் இருப்பாயானால் நீ ஒரு சபிக்கப்பட்ட மனிதனாக இருப்ப. கர்த்தர் வருகிறார், நியாய தீர்ப்பு உண்டு. கர்த்தர் வருகிறார்னா there's a judgment. The Lord is coming. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ இயேசு கிறிஸ்துவை நம்புகிறாயா? அவர் மேல் நம்பிக்கை வைத்து கொண்டுதான் இருக்கிறாயா அல்லது அவர் மேல் அன்பு வகிக்கிறாயா? அன்பு என்பது கர்த்தருக்குள் வளர்ந்த, அவர் மேல் தங்களே அர்ப்பணம் செய்துதான் அன்பு கூறுவது. அதான் இயேசு சொன்னார், ஒரு என்னிடத்திலே அன்பு கூர்ந்தால், என்னை விசுவாசித்தான் சொல்லாம என் மேல் அன்பு கூர்ந்தால் அவன் நிறைய கனிகளை கொடுப்பான் என்று சொன்னாரு. If you love me, என்னை நேசித்தால், என்னை நேசித்தால், என்னை நேசித்தால். காரணம் அவர் நம்மை நேசித்ததனால. நீ ஆண்டவரை நேசிப்பாயானால், அருமையானவர்களே, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக நிற்கிற ஒரு மனிதனாக, ஒரு ஜனமாக நிற்பீங்க. ஆமா, எதை இழந்தாலும் விசுவாசத்தை, நம்பிக்கையை, அவர் மேல் வைத்திருக்கிற அன்பை நான் இழக்க மாட்டேன். என்னால ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. ஆமா தானே? பாருங்க,
ஆண்டவர் வல்லமையுள்ளவர் என்று நாம் போதிக்கும் பொழுது, ஆண்டவர் அற்புதங்கள் செய்கிறவர் என்று நாம் சொல்லும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, அவைகள் நம் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும், அவைகள் நம் வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும். அருமையான சகோதரனே, சகோதரியே, இதை புரிந்து கொள். இல்லை என்றால் நாம் சொல்வது காற்றிலே சிலம்படிப்பதை போல இருக்கும். பவுல் சொல்றாருல்ல, அது வீணான ஒரு காரியமாய் போய்விடும். ஆகவே அப்படி இல்லாம ஆண்டவர் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் மேல் அன்பு வையுங்க. அன்பு இல்லாமல் போகுமால் அது சாபமாய் போய்விடுமா? உன் குடும்பம் கர்த்தருக்குள் அன்பு வைத்திருக்கிறதா? யோசிச்சு பாரு. இல்லைன்னா உன் குடும்பத்துல சாபம் வந்துடும் சொல்றாரு ஆண்டவர். வசனம் சொல்லுகிறது. சகோதரனே, சகோதரியே, இது விளையாட்டாக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதே. இயேசுவை நீ விசுவாசித்தால் மட்டும் போதாது, அவருக்குள்ளே அன்பு கூற வேண்டும், அவரை அன்பு கூற வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும். அப்பதான் அவருக்காக நிற்ப. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மேல் அன்பு கூற ஜனமாக எங்களை தொடர்ந்து மாற்றுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உன் வல்லமை கடந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் மேல் அன்பு வைத்தார். அவர் மேல் நீ அன்பு வைத்திருக்கிறாயா? டேக் கேர் அண்ட் காட் பிளஸ்.